ரொம்ப வருஷம் கழிச்சு அவருடைய ஸ்கூல் வாத்தியாரை அவர் பார்க்குறாரு. 5ஆப்புல சொல்லி கொடுத்த வாத்தியார் நேரில் சந்திச்சு, சார் என்னை உங்களுக்கு தெரியுதா சார், நீங்கள் மட்டும் அன்னைக்கு என்னைய காட்டி கொடுக்காம விடாம இருந்தீங்கன்னு வைங்க, வாழ்க்கையே நாசமாக போயிருக்கும் சார். அன்னைக்கு நீங்கள் என்னை விட்டதுனால தான் சார் நான் இன்னைக்கு நல்ல நிலமையில இருக்கிறேன். நான் அன்னைக்கே திருந்திட்டேன். தம்பி நீ சொல்கிற எதுவுமே எனக்கு புரியலப்பா. எப்போ என்ன நடந்தது? இல்லை சார், நம்ம 5th படிக்கும் போது சார் எல்லாம் பிடி பீரியடில் விளையாட போனோம்ல சார். நான் ரொம்ப ஏழை குடும்பத்தை சேர்ந்தவன். ஒரு பையன் புதுசாக வாட்ச் கட்டிட்டு வந்திருந்தான் சார். பிடி பீரியடுக்கு கலட்டி அவன் பேக்கில் வச்சுருந்தான். நான் படக்குன்னு எடுத்து சட்டை பாக்கெட்டில் போட்டேன். அவன் வாட்சை காணுன்னு சொன்னோடனே நீங்கள் கதவை பூட்டிட்டு எல்லா பசங்களையும் ஒன்று போல் கண்ணை மூடி நிற்க சொன்னீங்க. நாங்கள் எல்லாரும் கண்ணை மூடி நின்னோம். நீங்கள் ஒவ்வொருத்தர் பாக்கெட்லையா கையை விட்டுட்டே வந்து என் பாக்கெட்டில் இருக்கிற வாட்சை எடுத்துட்டு மறுபடியும் எல்லார் பாக்கெட்லையும் கையை விட்டுட்டு திரும்ப டேபிளில் வச்சு எல்லாரும் கண்ணை தரங்க, இந்த வாட்ச் கிடச்சிருச்சு, இனிமே இது காணாமல் போனது பற்றியோ இதை யார் திருடினாங்க பற்றியோ பேசக்கூடாது, திருடினவன் இனிமே இந்த செயலை செய்யக்கூடாதுன்னு சொன்னீங்க. அன்னைக்கு நான் திருந்திட்டேன் சார். ஒருவேளை நீங்கள் அன்னைக்கு என்னை காட்டி கொடுத்துருந்தீங்கன்னா நான் செத்தே போயிருப்பேன் சார். சிரிச்சுக்கிட்டே சொன்னார், நீ தானாப்பா அதுன்னு. ஏன் சார் தெரியாதா உங்களுக்கு? இல்லைப்பா, அப்படி எல்லார் பாக்கெட்டையும் செக் பண்ணும்போது உங்களை மட்டும் நான் கண் மூட சொல்லவில்லை, என் கண்களையும் மூடிவிட்டுத்தான் நான் சோதனை செய்தேன். ஒரு பேச்சினுடைய மிகச்சிறந்த பகுதியாக எது இருக்கிறதோ நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அது ஏற்கனவே தயாரிக்கப்பட்ட பகுதியாக இருக்கவே முடியாது. எல்லா பேச்சாளரும் கொஞ்சம் தயாரிச்சுட்டு தான் வருவாங்க. நான் அதெல்லாம் எதுவும் தயாரிப்பதெல்லாம் நம்பாதீங்க. ஒரு தயாரிப்பு எல்லாருக்கும் இருக்கும். ஆனால் ஒரு பேச்சின் மிகச்சிறந்த பகுதியாக ஏற்கனவே தயாரிக்கப்பட்ட ஒரு பகுதி இருக்காது. அது அந்த இடத்தில் பேசுகிறவருக்கும் கேட்பவர்களுக்கும் இடையே நடக்கிற ஏதோ ஒரு ரசாயனத்தாலே அந்த இடத்தில் அதுவரை சிந்திக்காத சில செய்திகள், அதுவரை பேசப்படாத சில வார்த்தைகள், அதுவரை எண்ணிக்கூட பார்க்க முடியாத சில சிந்தனைகள் மேடையிலே வருகிற போது எதனால் வருகிறது என்றால், பேச்சாளன் நல்ல பேச்சாளன் என்பதனால் அல்ல, கேட்கிறவர்கள் ஆர்வத்தோடும் விருப்பத்தோடும் இருக்கிற போதுதான் அந்த மிகச்சிறந்த பேச்சினுடைய பகுதி வர முடியும். இன்றைக்கு ஒருவேளை கோயம்புத்தூர் புத்தக கண்காட்சியில் நான் நன்றாக பேசினேன், அப்படி சில பகுதிகள் இருந்திருது என்றால் அது என்னால் அல்ல, அது உங்களால் தான். அப்படின்றத எப்படி நிரூபிப்பீங்க? முள்முடி ஒரு சிலர் படிச்சிருக்க வாய்ப்பு இருக்கு, கொஞ்சம் பேர் அதை படிச்சுட்டு மறந்து போக வாய்ப்பு இருக்கு. அதுல அனுகுலசாமி அப்படின்னு ஒரு பள்ளிக்கூட வாத்தியார், அவங்க மனைவிக்கு பேரு மகிமை. இவர் அன்னைக்கு ரிட்டையர்ட் ஆயிட்டார், ஸ்கூல்ல இருந்து ஒரு ஆசிரியர் ரிட்டையர்ட் ஆயிட்டார். இன்னைக்கெல்லாம் ஒரு ஆசிரியர் ரிட்டையர்ட் ஆகிறாருன்னா பிள்ளைங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. போய் தொலையுது போ அப்படின்னு சொல்லி மண்ணெல்லாம் வாரி தூத்தி அனுப்பி விடுவாங்க, தொல்லை தீர்ந்தது அப்படின்னு. ஏன்னா இன்னைக்கு ஆசிரியர் மாணவருக்கான உறவுகள் எங்கே போயிட்டு இருக்குன்னே தெரியல. ஆனால் அன்னைக்கு இதெல்லாம் 1950, 60களில் எழுதப்பட்ட கதை. அவர் ரிட்டையர்ட் ஆகி வீட்டுக்கு வர்றாரு. அவர்கிட்ட படித்த பசங்க எல்லாம் அப்படியே மேலே தாளம் நாதஸ்வரம்லாம் வச்சு அவரை வீட்டுக்கு கூட்டு வர்றாங்க. வீட்டுக்கு கூட்டு வந்து விட்டுட்டு எல்லா பசங்களும் பெட்ரோமேக்ஸ் லைட்லாம் வச்சுட்டு, சார் இன்னைக்கு நைட் முழுக்க இந்த லைட் இங்கே இருக்கட்டும் சார், நாங்கள் நாளைக்கு வந்து எடுத்துக்கிறோம் அப்படின்ட்டு அவர் காலில் போய் விழுறாங்க. டே இதெல்லாம் பண்ணக்கூடாது, எந்திரி எந்திரி அப்படின்றார். இப்போ கூட வந்த பியூன் சொல்கிறாரு, சார் விழட்டும் சார், உங்களை மாதிரி ஒரு ஆசிரியர் யாருக்கு சார் கிடைப்பாங்க? 36 வருஷமாக ஒரு தடி எடுக்காம, ஒரு பிரம்பால் அடிக்காம, பிள்ளைகளை ஒரு வார்த்தை திட்டாம இப்படி அரவணைச்சு போற ஒரு வாத்தியார் உலகத்துல யாருக்காவது கிடைப்பாங்களா? பெத்த தாய் தகப்பையும் கூட பிள்ளைய ஒரு அடி அடிச்சிருப்பாங்க சார், ஒரு வார்த்தை திட்டிருப்பாங்க. ஆனா நீங்க யாராவது திட்டிருப்பீங்களா? யாரையாவது காயப்படுத்திருப்பீங்களா? இப்படி ஒரு ஆசிரியர் அவங்களுக்கு தெய்வம் மாதிரி. உங்க காலில் விழுந்தா விழட்டும் சார், ஆசீர்வாதம் பண்ணுங்க. உடனே எல்லாரும் வந்து காலை தொட்டு கும்பிடுறாங்க, நல்லா இருங்கப்பா நல்லா இருங்கப்பா அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைகளை எல்லாம் பார்த்துட்டு, சரி சார் நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு எல்லா பிள்ளைகளும் கிளம்புது. அதில் லீடர் மாதிரி ஒருத்தர் இருப்பான், ஆறுமுகம். அவனுக்கு வயசு 23 வயசு, ஆனால் இன்னும் பள்ளிக்கூடத்தில் படிச்சுட்டு இருக்கான். இந்த விசு ஒரு படத்தில் சொல்வார்ல, இவன் படித்தான் படிக்கிறான் படிப்பான், அந்த கேட்டகரி அவன். அவன் எப்பயுமே அங்கே படிச்சுக்கிட்டே இருப்பான், 23 வயசு. சார் அப்போ நானும் கிளம்புறேன், உத்தரவு வாங்கிக்கிறேன். சரிடா போடா, ரொம்ப பண்ணிட்டீங்கடா, ஓவரா நிறைய காசு செலவாயிருக்குமே. சார் நீங்களா பண்ண சொன்னீங்க? நாங்களா காசு கலெக்ட் பண்ணோம் சார். ஒவ்வொரு வாத்தியாரெலாம் என்ன செய்கிறாங்க சரிம்மா சார், நான் ரொம்ப நாள் இந்த ஸ்கூலில் இருக்கனால சொல்கிறேன், நான் ரிட்டையர்டாக போகிறேன்டா, எல்லாத்தையும் காசு கலெக்ட் பண்ணி எனக்கு கொடுங்க அப்படிலாம் சொல்கிற வாத்தியார் இருக்காங்க தெரியுமா உங்களுக்கு? ப்ரமோஷன் லெட்டரை வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் காமிச்சு கடன் வாங்கின வாத்தியாரெலாம் இருக்காங்க உங்களுக்கு தெரியுமா? வட்டி கூடுற வாத்தியாரெலாம் இருக்காங்க சார். கவுரிங் நகையை கொடுத்து தங்க நகைன்னு ஏமாத்தின வாத்தியாரெலாம் இருக்காங்க. டே பெசாமல் போட, வாயை மூடிட்டு போடாங்கிறார். ஆனால் நீங்கள் நல்ல வாத்தியார், அதனால தான் நாங்களே செலவழித்து இதெல்லாம் பண்ணோம். ரொம்ப சந்தோஷம் சார், உங்களை புரியறதுக்கு மனசு சங்கட்டமாக இருக்குது. நீ தான் இந்த பள்ளிக்கூடத்தை விட்டு பிரியவே மாட்டேங்கிறிய போ அப்படின்றார். அவன் கிளம்பி போயிடுறான். இப்போ மனைவி
ஊஞ்சலில் உட்கார்ந்து இருக்கிற கணவனை அப்படியே பெருமிதத்தோட பார்க்குறாங்க. சார் மனுஷன்னா எப்படி ஒரு மனுஷன்ல, பக்கத்தில் பாராட்டு பத்திரங்கள் இருக்குது, ஒரு வெள்ளி தட்டு இருக்குது, ஒரு பேனா இருக்குது. அப்படியே இவருடைய மனைவியை அப்படியே பார்க்குறார். இது சொல்லுது, என்னங்க இப்படி கொண்டாடிட்டாங்க, வேணான்னு சொன்னால் கேட்குறாங்களா, சும்மா அதெல்லாம் சும்மா ஒரு முட்டாய் மாதிரி நம்ம வேலையை விட்டுட்டு வர்றோம்ல, சந்தோஷப்படணுங்கிறக்கா அப்படி செய்கிறாங்க. இந்த அம்மா சொல்லுது, அதெல்லாம் இல்லை, அவங்க சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் நிஜம்தான், எனக்கு தெரியாதா, உங்கள் கூட எத்தனை வருஷமாக வாழ்கிறேன், என்னைய கூட நீங்கள் ஒரு வார்த்தை திட்டினதே இல்லையே, கடினமாக ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லையே, ஏங்க இப்படிலாம் இருக்கிறீங்க, எப்படி உங்களால் இப்படிலாம் இருக்க முடியுது, ஒரு பையனை கூட திட்டாமல் அடிக்காமல் எப்படி இப்படி ஒரு வாத்தியாராக அவங்களால இருக்க முடிஞ்சது, 36 வருஷம். ஒரு யோசிச்சு பார்க்குறாரு, நம்ம எப்போ இப்படிலாம் ஆனோம் அப்படின்னு யோசிக்கிறார். அவருக்கு ஒரு ஒருத்தி உண்டு. அந்த குழந்தை 6 வயசாக இருக்கும்போது, இப்போ அவள் கல்யாணம் ஆகி போயிட்டா, 6 வயசு குழந்தைய அவள் இருக்கும்போது அவளுடைய வகுப்பு ஆசிரியர்கிட்ட அவள் ஏதோ ஒரு சேட்டை பண்ணிடுறான். உடனே ஒரு பெரம்பெடுத்து பலார்னு அந்த பிள்ளைய ஒரு அடி அடிச்சிடுறாரு. அடித்த இடத்துல அந்த வேனல் கொப்பெல்லாம் அவளுக்கு இருந்திருக்கு. அந்த வேனல் கட்டி உடஞ்சி அவள் கதறு, அவள் அழுக ஒரு மனசு முழுக்க நிறைஞ்சிருது. ஒரு வாத்தியார் ஒரு பிள்ளைய அடித்தா எவ்வளவு வேதனை, 6 வயசு பிள்ளைய. அதனால் நம்ம வாழ்க்கையில் யாரையும் அடிக்கக்கூடாது, யாரையும் காயப்படுத்தக்கூடாதுன்னு அன்னைக்கு முடிவு எடுத்திருப்பார். அன்னைக்கு எடுத்த முடிவை 36 வருஷம் காப்பாற்றியாச்சு அப்படின்ட்டு இடது பக்கம் பார்ப்பார். அவங்க வீட்டில், அவங்க கிறிஸ்தவ குடும்பம், இந்த இயேசுநாதருடைய கருணை ததும்புகிற முகத்தோடு உள்ள ஒரு ஓவியம் இருக்கும். அதில் அவர் தலையில் ஒரு முள் முடி வச்சிருப்பார். இவர் அப்படியே பார்ப்பார், நான் என்ன சாதிச்சிட்டேன், எல்லாரும் பாவத்தையும் தான் சுமந்து கொண்டு இந்த சிரிக்கிறானே, இவனை விடவா நான் சாதிச்சிட்டேன் அப்படின்னு அந்த இயேசுநாதரை பார்த்து அப்படி நினச்சிக்கிறார். இருந்தாலும் அவருக்கும் ஒரு பெருமையாக இருக்குது. இருந்தாலும் 36 வருஷம் ஒருத்தரை ஒரு சொல்லாமல், ஒருத்தர் மனசை கூட காயப்படுத்தாமல் இவ்வளவு அன்பான ஆசிரியராக நம்மளும் இருந்திருக்கிறோம்ல அப்படின்னு மனசுக்குள்ளே ஒரு சின்ன கர்வம் எட்டி பார்க்குது. அடுத்த செகண்ட் அந்த ஆறுமுகம் இருக்கான் பாருங்க, அவன் உள்ளே வந்துடுறான். சார் அப்படின்ட்டு, என்னடா நீ இன்னும் போகலையா? இல்லை போனேன் சார், இந்த சின்னையனும் அவங்க அம்மாவும் வந்திருக்காங்க. யார் அப்படின்னு பார்க்குறார். இவர் வகுப்பில் படித்த ஒரு பையன் அவங்க அம்மாவோட வந்து நிற்கிறான். ஏங்கி அழுதுட்டு இருக்கான். அவங்க அம்மா பரிதாபமாக சோகமாக நிற்கிறாங்க. என்னடா என்ன பிரச்சனை, ஏன் அழுகிறான்? சார் அவன் கூட எல்லாரும் பேசலான்னு சொல்லுங்க சார். எல்லாரும் பேசலான்னு சொல்லவா? ஆமாம் சார், அதுக்கப்புறம் அவன் எந்த தப்பும் பண்ணலை சார், மன்னிச்சிருங்க சார், அவன் கூட எல்லாரும் பேசலான்னு சொல்லுங்க சார். இவருக்கு புரியவே இல்லை. என்னடா சொல்கிறேன், எனக்கு புரியலை சார். போன வருஷம் இவன் நம்ம பக்கத்தில் உள்ள ஒருத்தர் இங்கிலீஷ் புத்தகத்தை எடுத்து பேரை மாற்றி ஒட்டி கடையில் போய் வித்துட்டாம்ல சார், அதை நான் தானே உங்ககிட்ட கண்டுபிடிச்சி கொடுத்தேன். ஆமாம், அப்போ நீங்கள் சொன்னீங்களே சார், இது வரைக்கும் என் வகுப்பில் எந்த பயலும் இந்த கள்ளத்தனம் பண்ணதே கிடையாது, இனிமேல் இந்த பைய கூட ஒருத்தனும் பேசக்கூடாது நீங்கள் சொன்னீங்களே சார். ஒரு வருஷமாக நாங்கள் யாரும் வேண்டாம் பேசலை சார், இவன் மூஞ்சிலே நாங்கள் முழிக்கலை சார். இந்த பார்ட்டிக்கு கூட அவன் 1 ரூபா கொண்டு வந்தான், வாங்க மாட்டோன்னு சொல்லிட்டோமே, வாத்தியாருக்கு பிடிக்காத அவங்கிட்டே நாங்கள் பேச மாட்டோம் நாங்கள் சொல்லிட்டோம் அப்படின்னோடனே அப்படியே இதயத்தில் ஆணி அரைஞ்ச மாதிரி அவருக்கு இருக்கு. அப்படியே அதிர்ந்து நிற்கிறார். அந்த பையனுடைய அம்மா சொல்கிறாங்க, சார் 1 வருஷமாக அந்த பையன் சொரத்தே இல்லாமல் இருக்கான் சார், தங்கச்சி பாப்பா கூட விளையாடவே மாட்டேங்கிறான், சரியாகவே சாப்பிட மாட்டேங்கிறான், தூங்க மாட்டேங்கிறான், எப்போ பார்த்தாலும் வேதனையாகவே அலைகிறான், சின்ன பிள்ளை தானே சார், தெரியாமல் பண்ணிட்டான் சார், மன்னிச்சு எல்லா பிள்ளைங்களையும் பேச சொல்லுங்கள் சார். இவருக்கு அப்படியே வேர்த்து விறுவிறுத்து கையும் களவுமா ஒரு திருடை மாட்டிக்கிட்டா இப்படி இருக்கும், அது மாதிரி அப்படியே நிற்கிறார். கொடுறா சார்ட்ட காசை கொடு. உடனே அவன் அழுதுகிட்டே அந்த 1 ரூபாவை சார்ட்ட கொடுக்குறான். அப்படியே கையில் வாங்கிக்கிறாரு. எல்லாரும் இனிமேல் அவங்ககிட்ட பேசலாம்ல சார், டே சார் உன்னை மன்னிச்சிடாருடா, வாங்க வாங்க அப்படின்னு அவன் அந்த பையன் வெளியில் போயிடுறான். இவர் அப்படியே தலை குனிஞ்சு உட்காந்துருக்கிறார். அப்படியே மனைவி வந்து அவர் பார்க்குறாங்க, கண் கலங்கி சொல்கிறாரு, இப்படிலாம் அவனுங்க செய்வாங்கன்னு நான் நினைக்கவே இல்லைம்மா. அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் சொல்லி தானங்க செஞ்சாங்க. உடனே மறுபடி அந்த கர்த்தர் முகத்தை அவர் பார்க்கிறார். இப்போது இந்த கதையை தி ஜானகிராமன் முடிக்கிறார். அந்த முள்முடி ஆசிரியர் தலையில் ஒரு முறை அழுத்தியது. நம்ம நிறைய நேரம் நம்ம வாழ்க்கையை திரும்பி பார்க்கும்போது நம்ம என்ன நினைப்போம், நம்ம ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்ந்துருக்கோம், யாருக்கும் எந்த கெட்டதும் செய்யலை, யார் மனசையும் காயப்படுத்தலை, எல்லாருக்கும் நம்ம நல்லவங்களாக தான் இருந்திருக்கோம், எல்லாருக்கும் நல்லது தான் செஞ்சுருக்கோம்னு நமக்குள்ளே ஒரு வாழ்க்கை குறித்த ஒரு பெருமிதம், ஒரு கர்வம், ஒரு பெருமை இருக்கும். ஆனால் ஏதோ ஒரு இடத்தில் ஏதோ ஒரு ஜீவன் நம்மால் காயப்பட்டு காலம் முழுக்க கண்ணீர் சிந்துவதற்கு கூட நாம் காரணமாக இருக்கக்கூடும் என்கின்ற ஒரு மாபெரும் மகத்தான உண்மையை இந்த முள்முடி என்கின்ற கதையின் மூலமாக தீஜா நமக்கு விளக்குகிறார். நான் ஒரு சைடு உள்ள பார்வையைத்தானே நம்ம பார்க்கிறோம். ஆனால் நமக்கு தெரியாமல் நம்முடைய வார்த்தைகளாலோ நம்முடைய செயல்களாலோ நம்முடைய சிந்தனையாலோ யாரோ ஒருவர் காயம்பட்டிருக்கவும் கூடும் என்று இந்த சமூகத்தில் நாம் உணர்ந்து கொண்டோம் என்றால் அது ஒரு சிறப்பான வாழ்க்கையாக இருக்கும். இந்த கதையை ஒரு ஆசிரியர் படிக்கிறான்னு வைங்க, ஒரு மாணவன் படிக்கிறான்னு வைங்க, சார்
இப்படி ஒரு ஆசிரியராக வாழ நாம் முயற்சி செய்ய வேண்டும். ஆனால் இப்படி ஒரு சின்ன காரணத்துக்காக எந்த ஒரு மாணவனையும் நம்ம ஒதுக்கிவிடக்கூடாது என்கின்ற எண்ணத்தை நமக்கு தரும் இல்லையா? இதைத்தான் ஒரு வாசிப்பு இந்த சமூகத்திற்கு தரும். ஒரு நல்ல ஆசிரியரை, ஒரு நல்ல மாணாக்கனை உருவாக்கக்கூடிய சிந்தனையை, நல்ல கதைகள் நமக்கு கற்றுக்கொடும். ஒருத்தர் இந்த வாரமலர்லையோ இதுலையோ அவங்க வாழ்க்கையில் நடந்த சம்பவம் அப்படின்னு எழுதுவாங்கல்ல, அதில் அப்படி ஒருத்தர் எழுதியிருந்தார். என்ன எழுதியிருந்தார் அப்படின்னா, ரொம்ப வருஷம் கழிச்சு அவருடைய ஸ்கூல் வாத்தியாரை அவர் பார்க்குறாரு. 5ஆப்பில் சொல்லி கொடுத்த வாத்தியார் நேரில் சந்திச்சு, சார் என்னை உங்களுக்கு தெரியுதா சார், நீங்கள் மட்டும் அன்னைக்கு என்னைய காட்டி கொடுக்காம விடாம இருந்தீங்கன்னு வைங்க, வாழ்க்கையே நாசமாக போயிருக்கும் சார். அன்னைக்கு நீங்கள் என்னை விட்டதுனால தான் சார் நான் இன்னைக்கு நல்ல நிலமையில இருக்கிறேன். நான் அன்னைக்கே திருந்திட்டேன். தம்பி நீ சொல்கிற எதுவுமே எனக்கு புரியலப்பா. எப்போ என்ன நடந்தது? இல்லை சார், நம்ம 5th படிக்கும் போது சார் எல்லாம் பிடி பீரியடில் விளையாட போனோம்ல சார், நான் ரொம்ப ஏழை குடும்பத்தை சேர்ந்தவன். ஒரு பையன் புதுசாக வாட்ச் கட்டிட்டு வந்திருந்தான் சார். பிடி பீரியடுக்கு கலட்டி அவன் பேக்கில் வச்சுருந்தான். நான் படக்குன்னு எடுத்து சட்டை பாக்கெட்டில் போட்டேன். அவன் வாட்சை காணுன்னு சொன்னோடனே நீங்கள் கதவை பூட்டிட்டு எல்லா பசங்களையும் ஒன்று போல் கண்ணை மூடி நிற்க சொன்னீங்க. நாங்கள் எல்லாரும் கண்ணை மூடி நின்னோம். நீங்கள் ஒவ்வொருத்தர் பாக்கெட்லையா கையை விட்டுட்டே வந்து என் பாக்கெட்டில் இருக்கிற வாட்சை எடுத்துட்டு மறுபடியும் எல்லார் பாக்கெட்லையும் கையை விட்டுட்டு திரும்ப டேபிளில் வச்சு எல்லாரும் கண்ணை தரங்க, இந்த வாட்ச் கிடச்சிருச்சு, இனிமே இது காணாமல் போனது பற்றியோ இதை யார் திருடினாங்க பற்றியோ பேசக்கூடாது, திருடினவன் இனிமே இந்த செயலை செய்யக்கூடாதுன்னு சொன்னீங்க. அன்னைக்கு நான் திருந்திட்டேன் சார். ஒருவேளை நீங்கள் அன்னைக்கு என்னை காட்டி கொடுத்துருந்தீங்கன்னா நான் செத்தே போயிருப்பேன் சார். சிரிச்சுக்கிட்டே சொன்னார், நீ தானாப்பா அதுன்னு. ஏன் சார் தெரியாதா உங்களுக்கு? இல்லைப்பா, அப்படி எல்லார் பாக்கெட்டையும் செக் பண்ணும் போது உங்களை மட்டும் நான் கண் மூட சொல்லவில்லை, என் கண்களையும் மூடிவிட்டுத்தான் நான் சோதனை செய்தேன். ஏன்னா ஒருவேளை எனக்கு தெரிஞ்சா கூட உன்னை நான் பார்க்கும் போது இவன் திருடுனா அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு வந்துவிடக்கூடாது இல்லையா? அதனால் நான் அப்படி செய்தேன். இப்படிப்பட்ட ஆசிரியர்களும் இந்த மண்ணில் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதற்கான அடையாளம் நம் கையில் இருப்பது இந்த புத்தகங்களால் மட்டும்தான் இருக்கிறது. இது மாதிரி ஒரு உன்னதமான ஆசிரிய மாணவ சமூகம் அமைந்தால் இந்த உலகம் எவ்வளவு அழகானதாக இருக்கும் என்பது இந்த புத்தகம் நமக்கு கற்றுக் கொடுக்குறது. இன்னொரு கதை, அதுவும் ஒரு குழந்தை சம்பந்தப்பட்ட ஒரு ஆசிரியர் சம்பந்தப்பட்ட கதை தான். அதுவும் தீஜாவுடைய கதை தான். அதை சுருக்கமாக சொல்லிடுறேன். குழந்தைக்கு ஜுரம் அப்படின்னு ஒரு கதை, தீஜாவுடைய கதை. சரவண வாத்தியார் அப்படின்னு ஒரு ஊரில் ஒரு வாத்தியார் இருக்கிறார். அந்த ஊர்லேயே இந்த புத்தகங்கள்லாம் பிரிண்ட் பண்ணுற ஒருத்தர் இருக்கிறார், பஞ்சாபகேசன் அப்படின்னு. அவருக்கு புத்தகங்கள்லாம் எழுதி தருவார். ஆனால் அவர் வேறு பேரில் புத்தகத்தை வெளியிடுவார். சின்னராஜா அப்படின்ற ஒரு பேரில் புத்தகங்களை எல்லாம் அவர் வெளியிடுவார். நல்ல லாபத்துக்கு அவர் விற்கிறார். ஆனால் இந்த ஆசிரியருக்கு ஒரு புத்தகத்துக்கு மொத்தத்துக்குமே 50 ரூபாய் தான் கொடுப்பார். கிட்டத்தட்ட 20 புத்தகம் இவர் எழுதி கொடுத்துருக்கிறார். அந்த காலத்தில் வாத்தியார்களுக்கெல்லாம் சம்பளம் ரொம்ப கம்மி. அதனால தான் வக்கத்தவனுக்கு வாத்தியார் வேலை, போக்கத்தவனுக்கு போலீஸ் வேலைலாம் சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவ்வளவு வருமானம் கம்மியோட நேர்மையாகவும் பிள்ளைகளை நல்ல முறையிலும் அன்றைக்கு வாத்தியார்கள் வளர்த்தெடுத்திருக்கிறார்கள். அப்படி கஷ்ட ஜீவனத்தில் இவருக்கு புஸ்தகம் எழுதி வருகிற பணம் அவருக்கு ஓரளவு உதவியாக இருக்குது. கிட்டத்தட்ட 20 புஸ்தகத்துக்கு 1000 ரூபா அவர் தரணும். கொஞ்சம் கொஞ்சமாக அவர் ஒரு 600 ரூபாய் கொடுத்துட்டார். மீதி 400 ரூபா கொடுக்க வேண்டியிருக்கு. இவருக்கு வீட்டில் ரொம்ப கஷ்டம். நேராக போகிறார், எப்பா மீதி 400 ரூபா எப்பப்பா தருவ அப்படின்னு. 400 ரூபாயா? 300 ரூபா தானே உனக்கு தரணும் அப்படிங்கிறார். இப்போ நீ 400 ரூபா தரணும்ப்பா, 300 ரூபா தான் தரணும். இடையில 2 தடவை வந்து 50 ரூபா வாங்கிட்டு போனீங்கல்ல, இடையில 2 தடவை வந்தேன், 50 ரூபா கேட்டேன், ஆனால் நீ தரலையாப்பா. தந்தையா நீலாம் ஒரு வாத்தியாரையா, இப்படி தான் பிள்ளைகளுக்கு பாடம் நடத்துவியா, தர்மம்னா உனக்கு என்னன்னு தெரியாதுன்னு மூஞ்சில் அடித்த மாதிரி பேசினோன்னே அவருக்கு அப்படியே வெளுத்துரும். ஏன்னா இது வரைக்கும் அவர்கிட்ட எதுவுமே இல்லாட்டாலும் மரியாதை அப்படின்னு ஒன்று இருந்தது. ஆசிரியருக்குன்னு ஒரு மரியாதை இருக்கும்ல. ஆனால் இவன் இந்த மரியாதையை கெடுத்துட்டானேன்னு இவருக்கு ரொம்ப வருத்தமாயிரும். பஞ்சாபிகேஷன் நல்லா யோசிச்சு சொல்லுங்கள், நீங்கள் எனக்கு 300 ரூபா தான் தரணுமா? ஆமாயா? இல்லைப்பா நீ 400 ரூபா தரணும், நான் எழுதி வச்சுருக்கேன் நோட்டில், நீங்களாம் எழுதி வச்சுக்கிட்டா நான் எப்படி பொறுப்பாக முடியுமோ? அவ்வளோ பெரிய ஆள் ஆகிட்டிங்களா நீங்கள்? 300 ரூபா திங்கக்கிழமை வந்து வாங்கிக்கோங்க. உடனே இவர் ஒரு பேப்பர் கொடுங்க பஞ்சாபிகேஷன் அப்படிங்கிறார். அவர் ஒரு பேப்பர் கிழிச்சு கொடுக்குறார். இவர் எழுதுறார், எனக்கு வர வேண்டிய 1000 ரூபாயும் இவர் எனக்கு தந்து விட்டார், இவர் எனக்கு பணமே தர தேவையில்லைன்னு எழுதி கொடுத்துட்றார். ஒரு ஆத்திரத்தில், நீ என்னையா என்னை ஏமாற்றி கொடுக்குறது, தேவையே இல்லை அப்படின்னு. அவன் வாங்கி பார்த்து அது கிழிச்சு போட்டு, அப்போ என்னென்ன ஏமாத்துக்காரன்னு நீங்கள் நினச்சிங்களா? அப்படி ஒன்றும் உங்கள் காசு எனக்கு தேவையில்லை, 300 ரூபா வர்ற திங்கக்கிழமை உங்கள் வீட்டுக்கு வந்து நான் தந்துடுறேன், போயா இனிமேல் உன் கடை பக்கம் நான் காலை கூட வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இவர் கோச்சிட்டு போயிடுறார். அவன் இறங்கி ஓடி வந்து சொல்கிறான், திங்கக்கிழமை உங்களுக்கு பணத்தை கொடுத்துட்றேன், 300 ரூபாயை கொடுத்துட்றேன், தேவையில்லை போயா அப்படின்ட்டு அவர் கோச்சிட்டு போயிடுறார். ஆனால் வீட்டுக்கு போனால் கிட்டத்தட்ட 2 மாதமாக ஒரே குழந்தை, சின்ன குழந்தை நோய்வாய்ப்பட்டு கிடக்குது. ஜுரம் குறையவே இல்லை, காய்ச்சல் அப்படியே அக்னியாக எரியுது. டாக்டர் மாற்றி மாற்றி மருந்து எழுதி கொடுக்குறாரே ஒழிய குழந்தைக்கு சரியாகலை. மனைவி சொல்கிறாங்க, எல்லாம் சத்துள்ள பொருளும் வாங்கி கொடுத்தா தானே குழந்தை தேரும், இப்படி காசுக்கு நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டோம்னா என்ன செய்கிறது, எப்படியாவது அவங்ககிட்ட மிச்ச காசை வாங்குங்க. அவன் வீட்டு வாசல்லே நான் கால் வைக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கேன், அடி கால் வைக்கலைன்னா தள்ளி நின்று கேளுங்க அப்படிங்கும். அது
என்ன இப்படி படுத்துறேன்ட்டு ரொம்ப வேதனையோட, வரவே மாட்டேன்னு சொன்ன ஒருத்தன்ட்ட போய் காசுக்காக நிற்கணுமேன்னு வேதனையோட நிமிர்ந்து பார்ப்பார். அவங்க வீட்லேயும் ஒரு கேலண்டர் இருக்கும். என்ன கேலண்டர்னா, பரமசிவன் காளமாடோடையும் 2 பிள்ளைகளோடையும் உட்காந்துருக்கிற ஒரு கேலண்டர் இருக்கும். அப்படியே பார்ப்பார். இப்போ நம்மளாக இருந்தால் என்ன நினைப்போம்? கடவுளே என்னை ஏன் இப்படி சோதிக்கிற, அப்படி தான் நினைப்போம். அவர் அந்த 2 குழந்தைங்களையும் பார்ப்பார். உனக்கு என்னப்பா வியாதி வெக்க இல்லாத பிள்ளைகள், ஏன் நிலமை அப்படியா? இப்படியெல்லாம் ஒரு எழுத்தாளனால தான் சிந்திக்கவே முடியும். என்னைக்காவது நம்ம வீட்டில் இருக்கிற ஃபோட்டோவை பார்த்து என்னை இப்படி சோதிக்கிறியேன்னு சொல்லுவோமே ஒழிய, ஓம் மொட்டாட்டி பிள்ளைகள்லாம் நல்லா தானேயா இருக்குது, நாங்கள் மட்டும் ஏயா கஷ்டப்படணும்னு யாராவது சாமியை பார்த்து கேட்டிருக்கோமா? ஆனால் அவர் கேட்கார், தீஜா இப்படிப்பட்ட பிள்ளைகள், வியாதி வெக்க இல்லாத பிள்ளைகள். ஆனால் என் பிள்ளைங்க பாரு, இப்படி என் பிள்ளை நோய்வாய்ப்பட்ட பிள்ளையா நீ எனக்கு கொடுத்துட்ட. நான் ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்தேன், ஒருவேளை பிள்ளையாருக்கோ முருகனுக்கோ காய்ச்சல் வந்து உடம்பு சரியில்லாமல் போய் பரமசிவன்கிட்ட காசே இல்லாமல் ஆஸ்பத்திரிக்கு மருந்து கிடைக்கும் அலைஞ்சாருன்னா எப்படி இருக்கும்? படைப்பாளி யோசிக்கிறார் அப்படி, உனக்கு என்னப்பா பிரச்சனை இல்லாத பிள்ளைகள், ஆனால் என் பிள்ளை அப்படியா அப்படின்னு ரொம்ப வேதனையோட திரும்ப இவன் வீட்டுக்கு போக வேண்டியிருக்கேன்ட்டு போகிறார். போய் வாசலில் பார்க்குறாரு, வேலைக்காரன் இங்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கான். என்னடா என்ன பிரச்சனை, அவர் இருக்காரா? யார் உள்ளே போங்க, அந்த அம்மா திடீர்னு ரத்த வாந்தி எடுத்து மயங்கி கிடக்கு, இன்னும் இந்த சூழ்நிலையில் உள்ளே போகவான்னு யோசிக்கிறான். போங்க சார் போங்க அப்படின்னு அவன் சொன்னோன்னா உள்ளே போனால் ஒரு பெருங்கொண்ட கூட்டமே உள்ளே கடந்து அந்த அம்மாவை பிடிச்சி அமுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு திடீர்னு வலிப்பு மாதிரி வருது, அப்படி பல்லெல்லாம் நரன்னு கடிக்குது. இந்த பஞ்சாபேகேஷன் பரிதாபமாக உட்காந்துருக்கிறார். இவர் ஓடி போய், என்ன சார் என்னாச்சு? தெரியல சார், திடீர்னு இப்படி ரத்த வாந்தி எடுக்கிறா, காலையிலேருந்து ஒரு மாதிரி தான் இருந்தா, குடும்ப டாக்டரை கூட்டு வந்தோம், ஊசி போட்டு விட்டுட்டு போயிருக்கிறாரு சார், இது ஒன்றும் சரியில்லை, நீங்கள் மறுபடியும் டாக்டரை வர சொல்லுங்கள், அதான் பையனை அனுப்பியிருக்கேன் அப்படிங்கிறார். அந்த பையன் வந்து சொல்கிறான், டாக்டர் இப்போக்குள்ளே வரமாட்டாராம், அவருக்கு நிறைய வேலை இருக்குதான், நீங்கள் கொடுத்த மருந்தையே திரும்ப கொடுப்பீங்களா அப்படின்றான். உடனே இவர் சொல்கிறார், இல்லை சார் இது ரொம்ப மோசமான சிக்கலான சூழ்நிலையாக தெரியுது, ஏதாவது ஒரு டாக்டர் நான் எப்படியாவது ஏற்பாடு பண்ணுறேன்ட்டு இவர் ஓடுறார். இவர் எதுக்கு வந்தார்? தான் பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை, கொடுக்க வேண்டிய காசை கொடுறான்னு வாங்க வந்தார். அவர் மனைவிக்கு உடம்பு சரியில்லைன்னா இவர் தெருவா ஓடுவார், ஒவ்வொரு டாக்டரையாக கூப்பிடுவார். ஏன்னா சாயந்தரத்துக்கு மேலே லேட் ஆகிடும், எந்த டாக்டரும் இப்போல்லாம் பார்க்க முடியாதுங்க, அதான் அவங்க மருந்து கொடுத்துருக்காங்கல்ல அந்த டாக்டரையே பாருங்கன்னு ஒரு 3-4 இடத்துல சொல்லிடுவாங்க. இவருக்கு என்ன பண்ணனே தெரியாது. இவர் கூட படித்த ஒரு நண்பன் வந்து டாக்டராக இருப்பார். திடீர்னு ஞாபகம் வரும், உடனே அவரை தேடி ஓடுவார். அவர் பேர் பராங்குஷன். ஓடி போய் வாப்பா உடனேன்ட்டு டாக்ஸி எடுத்துகிட்டு இந்த வீட்டுக்கு கூட்டு வருவார். அவர் செக் பண்ணி பார்த்துட்டு, உடனே இவங்களை வந்து ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகலைன்னா இவங்களை உயிரோட கூட பார்க்க முடியாதுன்னு எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணி இவங்களை டாக்ஸியில் திரும்ப ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போய் சேர்த்துட்றாங்க. அந்த ஆள் ஒரு 3 ரூபா மட்டும் டாக்ஸிக்கு கொடுத்துட்டு மனைவியோடு உள்ளே போயிடுறார். இப்போ இவர் தான் டாக்டரை கூட்டு வந்தவர், டாக்ஸியவும் கூட்டு வந்தவர். டாக்ஸிக்கு 3 ரூபாய்க்கு மேலேயே வந்திருக்கும், இவர் கையில் 1 ரூபா சில்லறதாக இருக்கும். அதை டாக்ஸிக்கு கொடுத்துட்டு மீதி காசை டாக்டர்கிட்ட கொடுத்து அவரையும் வீட்டில் விட்டுட்டு, என் பிள்ளைக்கும் உடம்பு சரியில்லை டாக்டர் அப்படின்னு சொல்லுவார் இவர். ஐயோ அப்படியா, சரி இந்தாங்கன்ட்டு ஒரு மருந்து கொடுப்பார். ஃப்ரீயாக இருக்கும் போது நான் உங்கள் வீட்டுக்கு வரேன் சரின்ட்டு மருந்தை வாங்கிட்டு கிளம்புவார். நைட்டு 1 மணி ஆயிரும். இப்போ டாக்டர் சொல்லுவார், நண்பர் தானே, இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு வீட்டுக்கு எப்படி போவீங்க, ஆட்டோ டாக்ஸி கிடைக்காதுல்ல, இங்கே வேணால் தங்கிட்டு போங்களேன் பார். இல்லை நான் பார்த்து போயிடுவேன் அப்படின்னு வெளியில் வந்தால் வெறும் 4 ரூபாவோ எவ்வளோ தான் இருக்கும். அந்த காலத்தில் 4 ரூபாய்க்கு ஒரு சோடாவும் 2 வாழைப்பழமும் சாப்பிட்லாம். அதை வாங்கி சாப்பிட்டுட்டு 1.5 மைல் அவர் வீட்டுக்கு போகணும். டாக்ஸிக்கும் ஆட்டோவுக்கும் எதுக்குமே காசு இல்லை, ரிக்ஷாவுக்கு. அப்படியே நடந்து போகிறார். அந்த இருட்டுக்குள்ளே இருந்து யாரோ சிரிக்கிற ஒரு சத்தம் கேட்டு படக்குன்னு பார்ப்பார். பார்த்தா ஒரு ஜட்கா வண்டி குதிரை நிற்கும். அந்த குதிரை கணைக்கிற சத்தம் இவருக்கு சிரிக்கிற மாதிரி கேட்கும். உடனே இவர் சிரிச்சிருவார். இப்படி சிரிச்சுக்கிட்டே அவர் வீட்டுக்கு நடந்து போவார். தூரத்தில் வாழை மரத்தில் இருக்கிற குருவிகள் சிரிக்கிற சத்தம் அவருக்கு கேட்டது. இப்படி முடிச்சிடுறார் தீஜா. இந்த கதையில் ஏதாவது தீர்வு இருக்கா? இதில் ஏதாவது முடிவு இருக்கா? அவர் பிள்ளைக்கு என்னாச்சுன்னு தெரில, ஆனால் இவருக்காக ஓடி போய் அவங்க மனைவியை கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் விட்டு அவங்கள சரி பண்ணிட்டு வந்துட்டார். இப்போ இந்த கதையை அம்போன்னு விட்டுட்டார், இவர் பிள்ளைக்கு சரியாச்சா சரியாகலேன்னு. ஆனால் முடிவு என்ன சொன்னார்? அவர் சிரிச்சுக்கிட்டே போகிறாரு. தூரத்தில் வாழை மரத்தில் இருக்கிற குருவிகளும் சிரிக்கத்தான் செய்தது. நாம தான் புரிஞ்சுக்கணும், இன்னொருவருக்கு நல்லது செய்துவிட்டு வருகிற ஒருவனின் பிள்ளை நிச்சயமாக காப்பாற்றப்படும். இவன் வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே அந்த குழந்தையும் சிரித்து கொண்டு இருக்கும். பொம்மை குதிரை சிரிக்குது, அங்கே குருவி சிரிக்குது. இவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் கூட இவருக்கும் சிரிப்பு வந்து விடுகிறது என்றால் என் பிள்ளை நிச்சயமா பிழைத்திருக்கும் என்கின்ற நம்பிக்கையை சொல்லாமல் நமக்கு எழுத்தாளன் தருகிறான். இந்த நம்பிக்கையை தான் இந்த எழுத்து நமக்கு தருகிறது. இன்னொருத்தனுக்கு நல்லது செய்கிறதுனால, இன்னொருத்தன் நம்மை ஏமாற்றினால் கூட அதை தாங்கி கொண்டு அவனுக்கு நல்லது செய்வதால் நமக்கு என்ன கிடைக்கும் என்றால் நிச்சயமாக நல்லதுதான் கிடைக்கும் என்கின்ற நம்பிக்கையை ஒரு எழுத்தாளன் நமக்கு ஆழமாக அழுத்தமாக தருகிறான். வீட்டில் சாதாரணமாக பேசுறதுலாம் பிரச்சனை இல்லை.
சன் டிவி பட்டிமன்றம் ஒன்றிலும் நான் பேசுகிறேன். அதுவும் பிரச்சனை இல்லைன்னா அது ஒரு 7-8 நிமிடம் பேசுவது தான். அது தேவைன்னா அவங்க நிறுத்திப்பாங்க, திரும்ப ரெக்கார்ட் பண்ண முடியும், அந்த வசதிகள் இருக்கிறது. ஆனால் முதலாக ஆடியன்ஸுக்கு முன்னாடி வந்து நின்று கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம் 1.25 மணி நேரம் நான் பேசிய முதல் நிகழ்ச்சியே கோவையிலே நடந்த நிகழ்ச்சி தான். எனவே இந்த மண்ணுக்கே உரிய அன்பு, பிரார்த்தனைகள் இவைதான் என்னுடைய சொற்களுக்கு சக்தியை தந்தன. தமிழ்நாடு முழுவதிலும் உலகம் முழுவதிலும் இருக்கிற தமிழர்கள், எல்லா நம்பிக்கைகளை மதங்களை சார்ந்தவர்கள் செய்த பிரார்த்தனைகளுக்கான பலனாகத்தான் உங்கள் முன்னே நான் நிற்கிறேன் என்பதனால் நீங்கள் உள்ளிட்ட அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நன்றியை இந்த இடத்திலே திரும்பவும் காணிக்கையாக்கி கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். கொடிசியா வளாகத்துக்கு நிறைய முறை நாங்கள் வந்து பேசியிருக்கோம். இந்த அரங்கத்தில் பேசுவது என்பது ஒரு மகிழ்ச்சி எப்போவுமே. எனக்கு இன்றைக்கு கூடுதல் மகிழ்ச்சி என்னவென்றால், ஒரு 2 நாட்களுக்கு முன்னால் என்னுடைய ஆசான் இதே மேடையில் நின்று பேசியிருக்கிறார். திரு ஜெயமோகன் அவர்கள் உரையாற்றிய இந்த மேடையில், யார் தருவார் இந்த அரியாசனம் புவி அரசோடு எனக்கும் ஒரு சரியாசனம் என்று அவர் பேசிய மேடையிலே எனக்கும் பேசுவதற்கு வாய்ப்பு கிடைத்தது என்பதே எனக்கு பெரிய பெருமை என்று நினைத்து இந்த மேடையில் என்னுடைய ஆசிரியர்களுடைய பாதங்களையும் வணங்கி மகிழ்கின்றேன். இப்போ எவ்வளவு நேரம் நாமெல்லாம் இருக்கலான்ற ஒரு முடிவு இருக்குது நமக்கு. முதல்ல அதை நம்ம ஓப்பனாக பேசிக்கலாம். பல இடங்களில் மரியாதை கருதி எவ்வளவு நேரம் வேணால் பேசுங்கம்பாங்க. கோயம்புத்தூர்காரங்க அப்படிலாம் சொல்ல மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். கையை காட்டுறாரு. எவ்வளவு 8 மட்டுமா? நீங்கள் இருப்பீங்க, ஆடியன்ஸ் இருக்கணுமே. ஒரு 1 to 1.25 மணி நேரம்னு யோசிக்கிறேன். ஆனால் உங்களை பொறுத்தது. இப்போ ஒரு பேச்சாளனை பற்றி எப்போவுமே நான் என்ன நினச்சிப்பேன்னாக்க, ஒரு பேச்சாளன் கூட நிகழ்த்துக்கலையை செய்கிறவன் தான். தம்பி செல்வேந்திரன் மிக அற்புதமாக ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். இப்போதெல்லாம் யாராவது என்னிடம் நானும் பேச்சாளராகணும்னு கேட்டுக்கிட்டு சில பேர் வருவாங்க. நீங்கள் எப்படி பேச்சாளர்ங்கன்னு கேட்டீங்கன்னா எனக்கு பதிலே தெரியாது. எப்படி ஆன ஏதோ ஒரு விபத்து தான் என்பதை தாண்டி என்னிடம் பதிலே கிடையாது. ஆனால் இப்போது அப்படி யாராவது கேட்டால், தம்பி எழுதியிருக்கிற பேச்சுலகின் பொன் விதிகள் என்கிற புத்தகத்தை தான் அவர்களுக்கு நான் பரிந்துரை செய்கின்றேன். எனக்கு ஒரு கமிஷனும் கிடையாது அதில். அந்த புத்தகத்தில் என் பேரை அவர் சேர்க்கவும் இல்லை, எக்ஸப்ட் ஒரே ஒரு இடத்தை தவிர. அதனால் உண்மையிலேயே ஒரு பேச்சாளராக வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் திட்டமிட்டால் என்னென்ன செய்யணும் என்பதை மிக அழகாக வரிசைப்படுத்தி இருக்கிறார். அப்படி எந்த திட்டமிடலும் இன்றி பேச்சாளர் ஆனவர்கள் சில பேர் இருக்காங்க. நான் அதில் ஒன்று. எனக்கு என்ன தோன்றும் என்றால், நிகழ்த்துக்களை செய்கிறவர்களிலேயே பேச்சாளர்கள் ஒரு தனி ரகம் என்று எனக்கு தோன்றும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ ஒரு எழுத்தாளர் இருக்கிறார்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இவர் ஐயா ஜெயமோகனே இருக்கார், இல்லை எஸ் ராமகிருஷ்ணன் இருக்கார். பெரும்பாலும் இவர்கள் தனியே இருந்து எழுதுவதைத்தான் விரும்புவார்கள். சுற்றி ஒரு 10,000 பேர் அங்கிட்டும் இங்கிட்டும் போய் அப்படி சத்தம் போட்டுக்கிட்டு என்ன பண்ணுறேன் இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தால் எழுதுகிறவர்களுக்கு தனியாக ஒரு இடம். அதுக்குதான் சில சினிமா பாடலாசிரியர்கள் பேங்காக்கு போயினா பாட்டு எழுதுகிறாங்க. தனிமையில் இருந்தால் தான் பாட்டு வருன்றது. அவர்கள் தனியாக இருந்து தான் அந்த படைப்பூக்கத்தை கொடுக்க முடிகிறது. ஒரு சிற்பி தனியாக தான் அவனால் செய்ய முடியும். ஒரு 5 பேர் டைட் க்ளோஸ்அப்பில் இந்த மாதிரி கேமரா வச்சுருந்தா அவனால் செதுக்கவே முடியாது. ஓவியனும் அப்படித்தான். தனியாக இருக்கிற போது அவனுடைய அந்த கலைத்திறமை இன்னமும் விகசிக்கும். இப்போ இசைக்கலைஞர்கள் கூட அவர்கள் கூட்டத்தின் முன்பு பாடுவதை விரும்புவார்கள். ஆனால் சாதகம்னா தனியாக தான் செய்யணும். ஒரு நடனக்கலைஞர் கூட மனச்சோர்வு இருந்தால் ஒரு நடராஜரனுடைய சிலைக்கு முன்னால் தனியே நின்று நடனம் ஆடுவதைத்தான் விரும்புவார்கள். மகத்தான சமையல் கலைஞர்கள் தனியே இருந்துதான் சமைப்பார்கள். ஆனால் இந்த உலகத்திலே ஒரே ஒரு கலைஞன், அவன் மாத்திரம் தனியாக தன்னுடைய கலையை செய்தால் அவனை ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருவாங்க. அது பேச்சாளர். எனக்கு மனசே சரியில்லை, எங்கள் வீட்டில் நான் தனியாக பேசுகிறேன்னா ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருவாங்க. நேற்று மட்டும் நல்லா தான் இருந்தாங்க. தனியாகவே நிகழ்த்த முடியாத ஒரு நிகழ்த்துக்கலை உண்டென்றால் அது பேச்சு மாத்திரம்தான். அதற்கு நிச்சயமாக 2 பேர் தேவை, பேசுபவர் கேட்கிறவர்.
கேட்கிறவர் ஒருவராயிருக்கலாம், 10 பேராயிருக்கலாம், 1000 பேராயிருக்கலாம். ஆனால் கேட்கிறவர் என்று ஒருவர் இருக்கிற போதுதான் பேச்சு என்பது முழுமையடைகிறது. என்ன காரணம்? தமிழ்நாட்டிலே இருக்கிற நிறைய பேச்சாளர்களை நீங்கள் கேட்டு பாருங்கள். செல்வேந்திரன் நிறைய பேர் நேர்காணல் கூட செய்திருக்கிறார். அவர்களினுடைய சில பேச்சுக்களின் சில பகுதிகளை அவர்களால் மறக்கவே முடியாது. மிகச்சிறந்த பகுதியாக இருக்கும். அதை கேட்டது கூட ஞாபகம் இருக்கும். ஒரு 20 வருஷம் முன்னாடி அவங்க பேசுறத நான் கேட்டேன், கலைஞர் பேசுறத கேட்டேன், இல்லாட்டா சத்யமூர்த்தி ஐயா அவர்கள் பேசுவதை நான் கேட்டேன், பாரதிதாசன் நேர பேசி நான் கேட்டிருக்கேன். அப்படி சொல்லுகிறவர்கள்லாம் மறக்கவே முடியாது அந்த பேச்சை. ஒரு பேச்சினுடைய மிகச்சிறந்த பகுதியாக எது இருக்கிறதோ நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அது ஏற்கனவே தயாரிக்கப்பட்ட பகுதியாக இருக்கவே முடியாது. எல்லா பேச்சாளரும் கொஞ்சம் தயாரிச்சுட்டு தான் வருவாங்க. நான் அதெல்லாம் எதுவும் தயாரிப்பதெல்லாம் நம்பாதீங்க. ஒரு தயாரிப்பு எல்லாருக்கும் இருக்கும். ஆனால் ஒரு பேச்சின் மிகச்சிறந்த பகுதியாக ஏற்கனவே தயாரிக்கப்பட்ட ஒரு பகுதி இருக்காது. அது அந்த இடத்தில் பேசுகிறவருக்கும் கேட்பவர்களுக்கும் இடையே நடக்கிற ஏதோ ஒரு ரசாயனத்தாலே அந்த இடத்தில் அதுவரை சிந்திக்காத சில செய்திகள், அதுவரை பேசப்படாத சில வார்த்தைகள், அதுவரை எண்ணிக்கூட பார்க்க முடியாத சில சிந்தனைகள் மேடையிலே வருகிற போது எதனால் வருகிறது என்றால், பேச்சாளன் நல்ல பேச்சாளன் என்பதனால் அல்ல, கேட்கிறவர்கள் ஆர்வத்தோடும் விருப்பத்தோடும் இருக்கிற போதுதான் அந்த மிகச்சிறந்த பேச்சினுடைய பகுதி வர முடியும். இன்றைக்கு ஒருவேளை கோயம்புத்தூர் புத்தக கண்காட்சியில் நான் நன்றாக பேசினேன், அப்படி சில பகுதிகள் இருந்திருது என்றால் அது என்னால் அல்ல, அது உங்களால் தான். அப்படின்றத எப்படி நிரூபிப்பீங்க? அதனால யாருமே கைத்தட்டாமல் மௌனமாக அவ்வளோ ஒரு கட்டுப்பாடு இங்கே கிடையாது. சில கிராமங்கள்லாம் நாங்கள் பேச போகும்போது கையை தட்ட மாட்டாங்க. நமக்கு என்னடா, ஒரு படத்தில் வடிவேலு நடக்கிற படத்தில் கேட்டுக்கிட்டே இருப்பாருங்க, சரியா தானே நான் பேசுகிறேன். நமக்கே சந்தேகமாக இருக்கும். நம்ம சில சமயம் நம்ம பேசுகிற அந்த டைலக்ட் அவங்களுக்கு போய் சேராது, ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். கன்னியாகுமரியிலலாம் சில பகுதிகளுக்கு நீங்கள் போகும்போது சென்னை தமிழோ, கோவை தமிழோ, திருச்சியில் பேசுகிற தமிழோ அங்கே அவங்களால அது வேறு விதமாக இருக்கும். புரியலையா, கையை தட்ட மாட்டாங்க. அப்புறம் கூப்பிட்டே கேட்டு எதுக்காக கை கூட தட்ட மாட்டேன். அதில் பெரியவங்க பேசும்போது கை தட்டக்கூடாதுல்ல. அப்படிலாம் ஒரு கட்டுப்பாடும் கிடையாது, நான் அவ்வளோ பெரியவரும் கிடையாது. அதனால் நீங்கள் உங்கள் மகிழ்ச்சியையோ உங்களினுடைய வியப்பையோ வெளிப்படுத்துவதற்காக நிச்சயமாக கைத்தட்டலாம், மகிழலாம். அதனால் சிட் பேக், ரிலாக்ஸ், என்ஜாய். ஒரு மணி நேரம் அவர் இன்னும் கூட கொஞ்சம் கூடுதலாக சொல்லியிருக்காரு, பார்க்கலாம், போக போக பார்த்துக்கலாம். பெருமக்களே, வாழ்க்கையும் வாசிப்புன்ற ரொம்ப எளிமையான தலைப்பு தான் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு, அல்லது நான் தேர்ந்தெடுத்திருக்கிற தலைப்பு. இது புத்தக கண்காட்சி என்பதனாலே இங்கே இதை பேசுவது தான் பொருத்தமாக இருக்கும் என்றும் நான் நினைத்தேன். இப்போ என்னிடம் நீண்ட பட்டியல்லாம் எதுவுமே கிடையாது. நான் உங்களிடம் சொல்ல போவது, வாசிப்பு வாழ்க்கையை என்ன செய்யும் அதைத்தான் நான் சொல்ல போகிறேன். எனக்கு என்ன செய்தது என்கின்ற சில பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேரிங்கும் இங்கே இருக்கும். முதல் விஷயம் என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, கடவுள் சில பேரை இந்த உலகத்தில் படைத்து அனுப்பி இருக்கிறார். வாசிப்பதற்காகவும் எழுதுவதற்காகவும் மாத்திரமே அவர்கள் இந்த உலகத்திலே இருக்கிறார்கள். அதுதான் அவர்களுடைய ஆன்மாவினுடைய ராகம். ஆனா எல்லாருமே அப்படி இல்லை. எல்லாருமே அப்படி இருந்தா உலகம் நடக்கவே நடக்காது. அப்புறம் கொடிசியாவை யார் நடத்துறது, சேரை யார் போடுறது, வந்தவங்களுக்கு சாப்பாடு யார் யார், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேலை இருக்கு. சில பேருக்கான வேலையே படிப்பதும் எழுதுவதும் எழுத்துலகத்தினுடைய செயல்பாடுகளுக்குள் இருப்பது. இவங்க ரொம்ப 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 டைனி பாப்புலேஷன். அவங்க மொத்த மக்கள் தொகையில் 1 விழுக்காடு கூட அவங்க இருக்க மாட்டாங்க. நாம் அவர்கள் இல்லை. முதல்ல அதை நாம ஒத்துக்கொள்ள வேண்டும். நாம இதற்கு அடுத்த 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 படிநிலைகளில் இருப்பவர்கள். சில பேர் ஏதோ ஓரளவு படிக்கிறாங்க. நம்ம ஓப்பனாக பேசலாம், நமக்குள்ள என்ன,
சில பேர் வந்து என்கிட்ட கேட்குறாங்க, எல்லா புத்தக கண்காட்சிக்கும் போறீங்க நீங்கள், உங்ககிட்ட ஒரு கேள்வினர், நான் கூட இவர் ஜெயகாந்தனிலிருந்து கேட்க போகிறாரா, ஜெயமோகனை பற்றிய விசாரணையா அப்படின்னு அவர் என்கிட்ட கேட்டார். புத்தகத்தை எடுத்த உடனே தூக்க வருதே, நான் என்ன செய்யறதுன்னு கேட்டேன். இது ஒரு ஆழமான பிரச்சனை தான். நான் சொன்னேன், சார் எனக்கு பல சமயம் தூக்கம் வரல, தூக்கம் வராம கஷ்டப்படுறதை விட புத்தகத்தை எடுத்து தூங்குற நீங்க எவ்வளவு பெரிய அதிர்ஷ்டசாலின்னு யோசிச்சு பாருங்க. இப்போ நீங்களாம் புத்தக கண்காட்சிக்கு வந்திருக்கீங்க, ஆண்கள் பெண் நிறைய பெண்கள் இருக்கீங்க, முதல்ல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அதுக்கு இளைஞர்களும் இருக்கீங்க. இந்த அளவு கூட எல்லா இடத்து சில பேர் பிள்ளைகளை வேற கூட்டிட்டு வந்திருக்கீங்க. எவ்வளவு துணிச்சலா பிள்ளைகளை கூட்டிட்டு வரீங்க. அவங்களுக்காக ஒரு தடவை கை தட்டுங்க எல்லாரும். ஏன்னா வந்து உட்கார்ந்த உடனே அவன் கேட்பான், இந்த ஆண்டி எப்போ பேசி முடிப்பாங்க. உடனே 10 நிமிஷத்தில் முடிச்சிடுவாங்க, போய் சொல்லி கூட்டிட்டு வந்திருக்காங்க. பிள்ளைகளை அழைத்து தூங்குற பிள்ளை வேற அந்த மாதிரி தூக்கிட்டு வராங்க பாவம். பிள்ளைகளையும் அழைத்து புத்தக கண்காட்சிக்கு குடும்பத்தோடு வருகிற உங்களுக்கு வாழ்த்துக்கள். என்னன்னா இங்க புத்தகங்களை கணவர் வாங்குறாருன்னா எல்லா மனைவிகளும் ஒத்துக்க மாட்டாங்க. போன வருஷம் வாங்கின புக்கெல்லாம் படிச்சாச்சான்னு அந்த அம்மா கேட்கும். ஏன்னா அந்த அம்மாவுக்கு எப்பவுமே நினைவாற்றல் அதிகம். அதுக்கு நல்லா தெரியும், அந்த அந்த கவரையே இன்னும் பிரிக்கலன்னு அந்த அம்மாவுக்கு தெரியும். அதெல்லாம் படிச்சுட்டு அப்புறம் இந்த வருஷம் வாங்கலான்னு அந்த அம்மா சொல்லும். ஆனால் இவர் இதையும் அதையும் சேர்த்து படிக்கிறேன், அடுத்த வருஷம் கோயம்புத்தூர் புக் ஃபேருக்குள்ள எல்லா புக்கையும் படிச்சிடுறேன்னு எல்லாத்துமேலேயும் சத்தியம் பண்ணி வந்தவங்க இருக்காங்க. புத்தகங்களை படிக்க வேண்டும் என்று விருப்பம் இருக்கிறது அல்லவா, அதுவே இந்த படியில் ஏறுகிற முதல் தளம். அதுதான் அது விருப்பமே இல்லை, அதெல்லாம் நமக்கு வராது சார், வேலை இல்லாதவன் தான் சார் செய்வான் என்கிட்டயே சொல்றான் நான் படிச்சுட்டு இருக்கும்போது. சில பேர் அப்படி நினைக்கிறாங்க, அவர்கள் நினைப்பில் தவறு இல்லை. அப்ப எதுக்காக வாசிக்க வேண்டும்? சில பேர் சொல்றான் அது இல்லாமலே நான் நல்லா தானே இருக்கேன்றான். சில பேர் சொல்றான் நான் எடுத்த உடனே எனக்கு தூக்கம் வருதுன்றான். சில பேர் கேட்குறாங்க, நீ வாங்கினதெல்லாம் படிக்கிறியா, எதுக்கு சும்மா சும்மா வாங்கி வெட்டியா வச்சிருக்கன்னு கேட்குறாங்க. இந்த 3 கேட்டகரியும் இருக்கோமா இல்லையா நமக்குள்ள சொல்லுங்க. அது ஃபர்ஸ்ட் இருக்காங்க, எல்லாம் 3 கேட்டகரி இருக்கு. நான் சொன்ன முதல் கேட்டகரி படிப்பதற்காக அவர்களும் இருக்காங்க, அவங்க எண்ணிக்கையில் மிக குறைந்தவர். அப்ப படிக்காமலேயே பல பேர் வாழ்கிற போது படிப்பதனால் என்ன கிடைக்கிறது என்ற கேள்வி வருகிறதா இல்லையா? கஷ்டமான கேள்விகளை நாம் கேட்க வேண்டும். கஷ்டமான கேள்விகளை கேட்கிற போதுதான் சரியான பதில்கள் நமக்கு கிடைக்கும். ஒரு புத்தக கண்காட்சியில இருந்து படிப்பதனால என்ன கிடைக்கிறது இந்த அம்மா பேசுறாங்களே நினைக்காதீங்க. இசடோரா ராபி என்கின்ற ஒரு நோபல் பிசிக்ஸ்ல நோபல் பரிசு வாங்கிய ஒரு அறிஞர். அவர் எல்லாரும் கேட்பாங்கல்ல, எவ்வளவோ சயின்டிஸ்ட் இருக்காங்க, உங்களுக்கு எப்படி பரிசு கிடைச்சது? எங்க அம்மா தான் காரணம். பல பேர் சொல்கிற பதில் அதுதான், எங்க அம்மா தான் காரணம். அப்படி உங்க அம்மா என்ன, அவங்களும் பிசிக்ஸ் ப்ரொஃபஸரா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அப்போ அவங்க என்ன செஞ்சாங்க, அவர் சொன்னார், என்ன நாங்கள் யூஎஸ்க்கு வந்துட்டோம், அந்த நாசி ஆட்சியில் ஜூஸ் எல்லாருமே தப்பிச்சு வேறு வேறு நாடுகளுக்கு போனாங்க இல்லையா, நாங்கள் அது மாதிரி அமெரிக்காவுக்கு வந்துட்டோம். ஒவ்வொரு நாளும் பள்ளியிலிருந்து நான் வீட்டுக்கு போன உடனேயே எங்கள் அம்மா என்கிட்ட ஒரு கேள்வி கேட்பாங்க. நம்மளாம் என்ன கேள்வி கேட்போம்? எலுமிச்சை சோறு தின்னியா இல்லையா? தின்னியா? தின்னேன். ரமேஷ்க்கு கொடுத்தியா? கொஞ்சம் கொடுத்தேன். உங்கள் அப்பா மாதிரி இருக்காதுன்னு எவ்வளோ தூரம் வந்துட்டு சொல்லியிருக்கேன். நீ மாத்திரம் சாப்பிடணும் தான் என்ன சிப்ஸ் வச்சு காமி, டிஃபன் பாக்ஸை காமி. இது எல்லா மக்களும் கேட்பது. ஏன்னா தவறு இல்லை, நம்ம தானே கஷ்டப்பட்டு செஞ்சு கொடுத்துருக்கோம், ஒழுங்காக சாப்பிட்டானான்னு பார்க்க வேண்டியது முதல் எண்ணமாக இருக்கும். 2வது கேள்வி என்ன கேட்போம்? ஃபிசிக்ஸ் மார்க் வந்துதா? வந்துதும்மா. ஏன்னா வரலன்னு சொன்னால் உடனே நீங்கள் ஃபோன் பண்ணி ரமேஷோட ஃப்ரெண்டு விஜயாவோட அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி ஃபிசிக்ஸ் மார்க் வந்து தான் வெரிஃபை பண்ணுவீங்கன்னு அவனுக்கு தெரியும். அந்த ஒரே காரணத்துக்காக மார்க் வந்ததுன்னு அவன் சொல்லுவான். எவ்வளோ மார்க்கு? 90. நம்ம உடனே என்ன செய்வோம்? பாக்கி 10 எங்க? காலங்காலமாக நம்ம கேட்கிற கேள்வி இதுதான். இதுதான் ட்ரெடிஷ்னல் கொஸ்டின்ஸ் அம்மாக்கள் கேட்பது. இப்போ அப்பாக்களும் கேட்கிறார்கள். ஆனால் இசடோரா ராபியினுடைய அம்மா என்ன கேள்வி தினம் கேட்பாங்களான்னு தெரியுமா? ஒவ்வொரு நாளும் ஸ்கூல்லேருந்து வர பிள்ளைகிட்ட இன்னைக்கு வகுப்பில் ஆசிரியர்களிடம் நீ எவ்வளவு கேள்விகளை கேட்டாய் என்று கேட்பார்கள். இதை படித்த போது எனக்கு அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஏன்னா நம்முடைய குழந்தைகள், குறிப்பாக நம்முடைய கல்வி சூழலில் வளர்கிற நம்முடைய குழந்தைகளுக்கு
கேள்வி கேட்க வேண்டும் என்பதை ஒரு உத்வேகமாக, ஒரு பாடமாக, ஒரு அறிவுரையாக கூட நாம் சொல்லுவதில்லை. ஏனென்றால் கேள்வி கேட்பது என்பதை அத்துமீறுவது என்கின்ற சிந்தனையிலிருந்து நாம் இன்னும் விடுபடவில்லை. நான்லாம் ஸ்கூல்ல படிக்கிற போது கட்டாயமா எழுந்து கேள்வி கேட்ட டீச்சர் உக்காரு, எல்லாருக்கும் விளங்கிச்சு, உனக்கு விளங்கலையா என்று சொல்லுவார்கள் என்ற பயத்துக்காகவே இன்னும் புரியலன்னாலும் புரிஞ்சது மிஸ்ன்னு தலையாட்டாம ஒரு நாள் கூட இருந்தது கிடையாது. ஆனா புரியல, இது சரியா இல்லையே, இது புரியலையேன்னு நம்ம எந்திரிச்சு கேள்வி கேட்கிற அந்த ஒரு கலாச்சாரமே நம்மள்கிட்ட இருந்தது இல்லை. ஒரு சீன பழமொழி சொல்லுகிறது, ஒரு வகுப்பில் எழுந்து கேள்வி கேட்கிறவன் அந்த நேரத்தில் முட்டாள், கேள்வி கேட்காதவன் வாழ்நாள் எல்லாம் முட்டாள் என்று ஒரு சீன பழமொழி சொல்லுகிறது. இதையும் தாண்டி கேள்வி கேட்டவங்க நிஜமாவே ஜீனியஸா இருந்தா தான் கேள்வி கேட்க. ராமானுஜன் கேள்வி கேட்டு இருக்கிறார். 3ஆம் வகுப்பில் டிவிஷன் சொல்லி கொடுத்த போது ஆசிரியர் சொன்னார், 10 பேர் இருக்கீங்க, 10 மாம்பழம் இருக்குன்னா ஆளுக்கு எவ்வளோ கிடைக்கும்? ஒவ்வொருத்தருக்கு ஒன்னொன்று கிடைக்கும் சார். 100 பேர் இருக்கீங்க, 100 மாம்பழம் இருக்கு, ஆளுக்கு எவ்வளோ கிடைக்கும்? ஒவ்வொருத்தனுக்கு ஒன்னொன்று கிடைக்கும் சார். அப்போ அவர் சொன்னார், எந்த நம்பரையும் அதே நம்பரால் டிவைட் பண்ணால் எப்பவுமே 1 தான் பதிலாக வரும். இஃப் யூ டிவைட் எனி நம்பர் பை த சேம் நம்பர் யூ ஆல்வேஸ் கெட் 1. இதை தான் அவர் சொல்லியிருக்கார். ராமானுஜன் எழுந்து கேள்வி கேட்டிருக்கிறார், யாருமே இல்லை, ஒரு மாம்பழமும் இல்லை, அப்பவும் எல்லாருக்கும் 1 கிடைக்குமா என்று கேட்டிருக்கிறார். Isn't it a philosophical question? Because 0 divided by 0 is not 1. இந்த கேள்வியை 3ஆம் வகுப்பில் படிக்கிற போது ராமானுஜன் கேட்டார். அது கூட அது ஆச்சரியம் இல்லை. அந்த ஆசிரியர் அந்த கேள்வியை புரிந்து கொண்டு, நீ உட்காருடா, தேவையில்லாம கேள்வி கேட்காதன்னு சொல்லாம, இந்த பையன் வித்தியாசமா யோசிக்கிற பையனா இருக்கான், நீ கணக்கில் பெரிய ஆளா வருவ என்று சொல்லுகிற அளவு அந்த ஆசிரியர் இருந்திருக்கின்றார். கேள்வி கேட்பது ரொம்ப முக்கியம். எனவே இந்த மன்றத்தில் நான் கேட்கிறேன், வாசிப்பு என்கின்ற பழக்கமே இல்லாதவர்கள் பல பேர் கம்ஃபர்டபுளா இருக்கிற போது வாசிப்பு நமக்கு என்ன தந்துவிடும்? இந்த கேள்விக்கு பதில் கிடைத்தால்தான் நான் முதல் படி, 2வது படி மேல மேல ஏறி. வாசிப்பு எதை தரும்? வாசிப்பு என்பது ஒரு புகைவண்டி செல்லுகிற போது இருக்கிற 2 தண்டவாளங்களில் ஒன்று வாழ்க்கை என்றால் இன்னொன்று வாசிப்பு என்று நான் புரிந்து கொள்வேன். ஒன்றின் துணையோடு ஒன்று இருக்கிற போது பயணம் ரொம்ப சுலபமாகவும் வேகமாகவும் சௌகரியமாகவும் நடப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அதுலேயே டீரெயில் ஆறுது, கவுந்து விழுறது, எரிஞ்சு போறது, அதெல்லாம் இருக்கு. ஆனால் ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அப்படி எந்த விதத்தில் வாசிப்பு நம்முடைய வாழ்க்கையை வளப்படுத்த முடியும்? இது எப்படி 2 தண்டவாளத்தில் ஒரு தண்டவாளம் வாழ்க்கையும் இன்னொரு தண்டவாளம் வாசிப்பும் என்றால் ஒன்றுக்கு ஒன்று உதவி பண்ணணும்ல. எந்த விதத்திலே வாசிப்பு உதவி இருக்கிறது? நிறைய சமயங்களில் வாழ்க்கை நம்ம ஏதோ ஒரு இக்கட்டான நிலையில கொண்டு நிறுத்துகிற போது, இங்க இருக்கிற அத்தனை பேரையும் நான் கேட்கிறேன், அடல்ட்ஸ், சின்ன பிள்ளைங்களா விட்டுருங்க, அவங்க சந்தோஷமா இருக்கிறதுக்குன்னு கடவுள் அவர்களை படைத்திருக்கிறார். அவர்கள் என்னைக்கும் அப்படியே இருக்கணும்னு நாம் மனசார அவர்களை இன்றைக்கு வாழ்த்துகிறேன். ஆனா அது முடியுமான்னு தெரியல. ஒரு வயதுக்கு பிறகு இங்க இருக்கிற ஒவ்வொரு மனதிலும் ஏதோ ஒரு வலி இருக்கிறது, ஏதோ ஒரு வேதனை இருக்கிறது, எங்கேயோ ஒரு அவமானம் தொக்கி நிற்கிறது. துடைக்கப்பட வேண்டிய கண்ணீர் துளிகள் ஒவ்வொரு கண்ணிலும் வெளியே தெரியாமல் உறைந்திருக்கின்றன. ஒவ்வொரு நெஞ்சத்திலும் ஒரு காயம் இருக்கிறது. யாராவது கையை பிடிச்சு என்னம்மா என்று சொன்ன உடனேயே அழுது விடக்கூடியவர்கள் இங்கே இருப்பவர்களில் ஒரு 10% நிச்சயமா இருப்பாங்க. என்னன்னே தெரியாது, என்னடா கண்ணு என்னம்மா, நான் உடனே அழற அளவு இது மட்டும் ஏதோ ஒரு வேதனையோ ஒரு தோல்வியோ ஒரு அவமானமோ அழுத்தி கொண்டிருக்கிறவர்கள் நிறைய பேர் இருக்காங்க சார், நிறைய இருக்காங்க. வாசிப்பு என்ன தருகிறது என்றால், யார்கிட்டயுமே சொல்ல முடியாத சில விஷயங்களை பேசுவதற்கான ஒரு ஆளை நமக்கு அது தேடி பிடிச்சிக்கிட்டு வருது. ஒரு புத்தகத்தை நான் படிக்கிறேன்னு வைங்களேன், அந்த எழுத்தாளர் யாருன்னு எனக்கு தெரியாது, அவர் பேர் தெரியும் போட்டிருக்காதுல்ல, அவர் கருப்பா சிவப்பா, அவர் இதுவா அதுவா. இப்போ தமிழ்நாட்டில் முக்கியமான கேள்வி அதுதானே, யார் எதை சொன்னாலும் ஓ நீ அதுவா, ஓ நீ இதுவா. இப்போ ஒரு விவாத மேடை தொலைக்காட்சியில் நடக்கிறதுனா
ஒருத்தர் வந்து பேசுறாருன்னா அவர் யாருன்னு நமக்கு தெரியலன்னா கவலைப்படாதீங்க. அவரை யார் எதிர்க்கிறார் என்பதை வைத்தே இவர் யார் என்பதை நீங்கள் கண்டுபிடித்து விடலாம். இதுவா அதுவா, இந்த ஒரு கேள்வியில் தானே நம்ம நின்றுட்டு இருக்கோம் இன்னைக்கு. எனக்கு அது தெரிய வேண்டாம், இந்த எழுத்தாளன் இதுவா அதுவான்னு எனக்கு தெரிய வேண்டாம். சில சமயம் இது ஆனா பெண்ணான்னு கூட எனக்கு தெரிய வேண்டாம். அந்த பேர்லேருந்து சில சமயம் கண்டுபிடிக்க முடியல. ஆனா பெண்ணான்னு எனக்கு தெரிய வேண்டாம். அவர் என்ன என்ஜினியரா, அவர் டாக்டர், அவர் எதுவுமே படிக்கலையா, அவர் விவசாயியா, அவர் சிறு தொழில் செய்கிறவரா, அவர் கோயம்புத்தூர்காரரா, அட இவர் நாகர்கோவில்காரர். இவர் அந்த டைலக்ட்லேருந்து சில சமயம் கண்டுபிடிக்க முடியும். இப்போ பாரதி திருநெல்வேலிக்காரன், மகாகவி பாரதி, நானுமே திருநெல்வேலிக்காரி தான். மகாகவி பாரதி திருநெல்வேலிக்காரன் என்பதை அவன் எந்த இடத்துலையும் சொல்லாமலே நம்ம கண்டுபிடிக்க முடியும். எப்படி அவன் எழுதுறான், புல்லாங்குழல் கொண்டு வருவான் அமுது பொங்கி ததும்பும் நற்கீதம் படிப்பான்னு போட்டுட்டான். கீதம்னா பாட்டு. பாட்டு எல்லாரும் என்ன செய்வாங்க, பாடுவாங்க. யார் ஒருத்தர் பாட்டை படிக்கிறதுன்னு சொன்னானோ கட்டாய திருநெல்வேலிக்காரனா தான் இருக்க முடியும். பாட்டை படிக்கிறவன் எப்பவுமே திருநெல்வேலிக்காரன் தான். அப்போ பாரதி கோவில்பட்டிக்காரன் தானே. புல்லாங்குழல் கொண்டு வருவான் அமுது பொங்கி ததும்பும் நற்கீதம் படிப்பான், நம்பாளே கோவில்பட்டிக்காரன். அப்ப அவரை அறியாமலேயே அவர்கள் வெளிப்படுத்துகிற அந்த சில அடையாளங்களை தவிர ஒரு எழுத்தாளன் யார் என்று எனக்கு தெரிந்திருக்க தேவையில்லை. அவ யாருன்னு தெரியாமலேயே என் மனதில் இருப்பதை எனக்கு முன்னே அவன் பேசுகின்றான். அந்த இடத்தில் அந்த எழுத்தாளனும் நானும் மாத்திரமே இந்த உலகத்தின் நித்திய சத்தியங்களாக அந்த நேரத்திலே இருக்கின்றோம். எங்களை சுற்றி இருக்கிற யாருமே இல்லாவிட்டாலும் நான் அந்த எழுத்தாளனோடு இருக்கிற நேரத்தில் என்னுடைய காயங்களுக்கு மருந்து கிடைக்கிறது, என்னுடைய கேள்விக்கு ஒரு பதில் கிடைக்கிறது. நான் இனிமேல் என்ன செய்ய வேண்டும் என்ற பாதையினுடைய கீற்று வெளிச்சம் எனக்கு தெரிகிறது என்றால் அதுதான் வாசிப்பு என்னுடைய வாழ்க்கைக்கு கொடுப்பது. கொஞ்சம் கஷ்டமான விஷயத்துல இருந்து ஆரம்பிக்கிறேன். ஏன்னா எப்பவுமே கஷ்டமானதை முதல்ல பண்ணிட்டோம்னா போறவங்க அப்பவே போயிடுவாங்க இல்லையா? சாமுவல் பெக்கெட் என்று ஒரு ஆங்கில எழுத்தாளர். ரொம்ப நேரம் இல்லாமல் சீக்கிரமாக சொல்லிட்டு போயிடுறேன். அதெல்லாம் ரொம்ப டீப்பாக சொல்ல வேண்டிய மேடைகள் வேற. வெயிட்டிங் ஃபார் கோடாட்னு சொல்லி அவர் ஒரு புத்தகம் எழுதினார். வெயிட்டிங் ஃபார் கோடாட். அது ஒரு டிராமாவாக வந்தது, நாடகமாக வந்தது. அவர் எழுதினது டிராமா ஸ்கிரிப்ட் தான். இந்த வெயிட்டிங் ஃபார் கோடாட்ல அந்த நாடகம் உலகம் முழுக்க ஓடு 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 ஓடுன்னு ஓடிச்சு. அமெரிக்காவில் ஓடுது. அவரே பிரெஞ்சுலேயும் எழுதி இங்கிலீஷில் எழுதக்கூடியவர், 2 மொழியை எழுதக்கூடிய எழுத்தாளர் அவர். பிரான்ஸில் ஓடுது, ஐரோப்பா முழுக்க ஓடுது, எல்லா ஊர்லேயும் அந்த ட்ராமா ஓடுது. அந்த நாடகம் என்னன்னா 3 பேர் உடல் பேரலைஸ் ஆனவர், அதான் நகர முடியாத ஒருத்தர், பார்வை இல்லாத ஒருத்தர். இவங்க 2 பேருக்கும் பணியாளராக இருக்கிறவர்கள் 3 பேரும் எதற்காகவோ காத்திருக்கிறார்கள். இந்த நாடகத்தினுடைய சுவாரஸ்யம் என்னன்னா, எதுக்காக காத்திருக்காங்கன்னு கடைசி மட்டும் தெரியாமலேயே நாடகம் முடிஞ்சிடும். நாம இருந்தால் 2 கல்லாவது எரிஞ்சிருப்போம்ல. எவ்வளோ நேரம் நான் நாடகம் பார்த்துருக்கேன். 3 பேரும் எதற்காகவோ காத்திருக்கிறார்கள். ஆனால் எதற்காக காத்திருக்கிறார்கள் என்று தெரியாமலே அந்த நாடகத்தை அந்த கிரிப்போடையும் அந்த ஸ்பீடோடையும் அவர் எழுதிட்டு போன காரணத்தினால மிக உயர்வாக பேசப்பட்டவர் சாமுவல் பெக்கெட். ஏன் அந்த நாடகம் எல்லாருக்கும் பிடிச்சது? இந்த நாடகம் யாருக்கா பிடிக்குமா? நீங்கள் சோதிச்சு பாருங்க. நீங்கள் இப்போ இங்கே போடுறாங்க இந்த நாடகத்தை, நம்ம இருப்போம். நானே முடியாமல் கிடக்கிற இவ வேற சோதிக்கிறான். வடிவேல் சொல்லுவார்ல, சோதிக்காதீங்கடா சோதிக்காதீங்க. ஏன் இந்த நாடகம் பிடிச்சதுன்னா, உண்மையில் அது நம்ம வாழ்க்கை. நம்ம எல்லாரும் எதுக்காகவும் காத்துக்கிட்டே இருக்கோம். ஒன்று நடந்துரும் சார், வந்துடும் சார், கட்டச்சிரும் சார். வீட்டில் ஒரு பிள்ளைக்கு 30 வயசாச்சு, கல்யாணத்துக்கு பார்த்துட்டு இருக்கீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? யூ ஆர் ஆக்சுவலி வெயிட்டிங். நடந்துரும், வந்துடும், கிடைச்சிரும். இந்த நம்பிக்கையை மாத்திரமே பற்றி கொண்டு ஒரு நாளிலிருந்து இன்னொரு நாள் எந்த விதத்திலும் வேறுபாடாக இல்லாத வாழ்க்கையையே வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் தான் இந்த உலகத்தில் நம்மையும் சேர்த்து பல பேர். ஒரு நாளைக்கு இன்னொரு நாளைக்கு என்ன வித்தியாசம்?
அதே 7 மணிக்கு எழுந்தா, இல்லை அதே 6 மணிக்கு எழுந்து, இல்லை அதே 4:45 எழுந்து, அதே குக்கரை வச்சு, அதே விசிலை போட்டு, அதே பாத்திரத்தில் அதே மாதிரி பால் பாக்கெட்டை கத்தரிச்சு உள்ளே விட்டு, அதே மாதிரி காஃபியை போட்டு, அதே மாதிரி கணவரனுடைய சட்டைக்கு அயன் பண்ணி, அதே மாதிரி கணவர் கீழே போய் ஹெல்மெட்டை மறந்துட்டேன் கொண்டு வா. ஒரு நாளைக்கு இன்னொரு நாளைக்கு என்ன வித்தியாசம்? திங்களுக்கும் செவ்வாய்க்கும் என்ன சார் வித்தியாசம்? வித்தியாசமே இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இந்த உலகத்தில் எத்தனை பேர் இருக்கு. இவர்கள் எல்லாரும் காத்திருக்கிறார்கள். இந்த காத்திருத்தலை நினைவுபடுத்தியது இந்த நாடகம், அவ்வளவுதான். அந்த நாடகத்தினுடைய உச்சத்தில் என்ன நடக்கிறது என்று தெரியவில்லை. ஆனா ஏதோ ஒன்று நடக்கிறதுன்ற அறிகுறிகளோடு நாடகம் முடிகிறது. அதனால நாடகம் முடிஞ்சு எழுந்து போறப்போ எல்லாருக்கும் நம்பிக்கை இருக்கு, கடைசியில ஒண்ணு வந்துருப்பான். அதுதான் அந்த நாடகத்தினுடைய வெற்றிக்கு காரணம் என்று அந்த நாடகம் உலகம் முழுவதும் கொண்டாடப்பட்டது. எனக்கு இது ரொம்ப பிடிச்சமான ஒரு கான்செப்ட். ஏன்னா எல்லாரும் காத்துட்டு இருக்கோம், ஏதோ ஒரு உயர்வு, ஏதோ ஒரு மாற்றம். ஒரு நாளாவது கணவர் நல்லா இருக்கு சாப்பாட்டுன்னு சொல்லிடுவார்னு எத்தனை மனைவிகள் காத்திருக்கிறார்கள் ஆண்டு கணக்காக. என்னைக்காவது ஒரு நாள் என்னோட மனைவி என்னை புரிஞ்சுப்பான்ற ஒரே நம்பிக்கையில் எத்தனை ஆண்கள் காத்திருக்கிறார்கள். காத்திருக்கீங்களா இல்லையா? அதுக்கும் கை தட்டலன்னா அப்புறம் நான் என்ன செய்யறது உங்களுக்கு? கோயம்புத்தூருக்கு வர்ற போது ஒரு சகோதரர் ஒரே ஒரு நிமிஷம் பேசலாமான்னாரு. யூஸ்வலாக அவங்க படம் எடுக்கலான்னு சொல்லுவாங்க. பல பேருக்கு படம் எடுக்கவும் தெரியாது, அவங்க மேல் தவறு இல்லை. ரொம்ப பக்கத்தில் வச்சு படம் எடுப்பாங்க, நமக்கே நம்மளை பார்த்தா பக்குங்கும். அந்த மாதிரி பக்கத்தில் வச்சு, அம்மா கொஞ்சம் தள்ளி வச்சு எடுங்கம்மா, ஓரளவு நம்ம சரியாக இருப்போம். அவர் அது மாதிரிலாம் எதுவுமே கேட்கல. ஒய்ஃபுக்கும் அம்மாவுக்கும் சுத்தமாக ஒத்து போகல மேடம். அந்த வேதனையை யார்கிட்டையுமே சொல்ல முடியல. எங்க அக்கா தங்கைட்டெல்லாம் சொன்னாக்கா என்னதான் திட்டுறாங்க. ஒய்ஃப் வீட்டுக்காரங்கள்ட்ட போய் சொன்னா அவங்களும் என்னதான் திட்டுறாங்க. ஒய்ஃபை ஏற்கனவே திட்டிட்டு தான் இருக்காங்க. அம்மா கரிச்சு கொட்டுது தினம். கல்யாணம் ஆனதுலேருந்து மாறிட்டேங்குது. எல்லாரும் என்னை பிளேம் பண்றாங்க. ஆனால் நான் எப்படி இருக்கேன்னா, இது என்னைக்கா ஒரு நாள் மாறிடுன்ற ஒரே ஒரு நம்பிக்கையோட நான் இருக்கேன்னு அந்த சகோதரர் சொன்ன. சத்தியமா இது நடந்தது. அவர் சொன்ன போதுதான் எனக்கு சாமுவேல் பெக்கெட்டினுடைய ஞாபகம் வந்தது. எல்லாரும் எதுக்காக காத்துட்டு இருக்கோம், அது நடக்குமா நடக்காதான் நமக்கு தெரியாது. காத்திருத்தலினுடைய கடைசி அக்னி திராவக சொட்டு மேலே சொட்டி இறந்து போன பிறகும் கூட அந்த நம்பிக்கையினுடைய வேர்கள் உடனடியாக பட்டு போவதில்லை. அப்போவும் அது இருக்கு. அவ்வளவு நீண்ட காத்திருத்தல்கள் எல்லாம் இந்த உலகத்தில் இருந்து கொண்டே இருக்கிறது. அதை ஒரு எழுத்தாளன் சொல்லுகிற போது அந்த எழுத்தாளன் கடைசியில் ஏதோ ஒன்று நடந்துருச்சுன்னு தான் சொல்றான். என்ன நடந்ததுன்னு கூட தெரியல. ஆனா ஏதோ நடந்துருச்சுன்னு சொன்ன ஒரே காரணத்துக்காகவே அந்த நாடகம், அந்த ஸ்கிரிப்ட் வெற்றி பெற்றது. அவருக்கு நோபல் பரிசு கூட கிடைச்சது. ஒரு உபரி தகவல், இதெல்லாம் கொஞ்சம் நேரம் வேஸ்ட் பண்றேன்னா, பட் ஒரு உபரி தகவல் சுவாரஸ்யமான. அவருக்கு நோபல் பரிசு, அவரும் அவர் வீட்டு அம்மாவும் வெக்கேஷனுக்கு போயிருந்தாங்களா, 2 பேரும் சாப்பிட்டுட்டு இருந்தாங்களாம். அங்க ஒருத்தன் பதறி அடிச்சு கட்டிக்கிட்டு ஓடி தகவலை சொல்றான். என்னன்னா, இவருக்கு நோபல் பரிசு கிடைச்சிருக்கு இந்த புத்தகத்துக்காக. அவங்க வீட்டுக்கார அம்மா சொல்லிச்சான், டிசாஸ்ட்ரஸ். அதாவது நாசமா போச்சுன்னு நம்ம சொல்றத கொஞ்சம் நாகரிகமா ஆங்கிலத்தில் சொன்ன டிசாஸ்ட்ரஸ். ஹெமிங்வேவும் அப்படிதான். அவருக்கு நோபல் பரிசு கிடைச்சிருச்சு. நோபல் பரிசு கிடைச்ச பிறகு அவருக்கு எழுதுறதுல தயக்கம் வந்துருச்சு. ரைட்டர்ஸ் பிளாக் என்று அதை சொல்லுவார். ஏன்னா சாதாரணமா பேசிக்கிட்டு இருந்தா மட்டும் நல்லா தான் இருப்போம். நம்ம திடீர்னு நடந்துட்டு இருப்பாங்க. சில பிள்ளைகளை நல்லா நடக்கும், ஓடும், எல்லாம் பண்ணும். 4 பேர் கவனிக்கிறான்னு ஒரு தயக்கம் வந்துடும். நோபல் பரிசு கிடைச்ச உடனே ஹெமிங்வேக்கு எழுதுவதில் கஷ்டம் வந்துருச்சு. ஏன்னா அவர் எழுதினோடனே இந்த நாய்க்கு நோபல் பரிசு கொடுத்தாங்க அப்படி யாரோ சொல்லிடுவாங்களோன்னு பயம். எழுத வரமாட்டேங்குது. அவர் என்ன வீட்டில் துப்பாக்கி வச்சிருந்தார். துப்பாக்கி எடுத்து அவரே தலைக்கு மேலே இப்படி வச்சுக்கிட்டார். லோடட் கன். அதை எடுத்து இப்படி வச்சுக்கிட்டாரா. ஏன்னா அந்த அச்சத்திலேயாவது அவருக்கு எழுத வருதான்னு சொல்லி வீட்டுக்காரம்மா பார்த்துருச்சு. வீட்டில் வேலை செய்கிறவரு பார்த்துட்டாங்க. எல்லாரும் கொண்டு போய் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணி அவருக்கு வீட்டுக்கு 1 வாரம் கழிச்சு அதே துப்பாக்கியால் தலையில் சுட்டு செத்து போயிட்டார். த ரைட்டர்ஸ் பிளாக் வாஸ் ஸோ டீப். இதை எழுதிவிட்டு ஆமுத்துலிங்கம் எழுதுகிறார். இதில் ஒரே ஒரு சுவாரஸ்யமான கேள்வி எனக்கு. இந்த துப்பாக்கியை தான் ஏற்கனவே தலையில் வச்சு சுட முயற்சி செய்தார்.
அதற்கு பிறகும் அந்த வீட்டுக்காரம்மா ஏன் அதை அப்படியே வைத்திருந்தது என்று ஆமுத்துலிங்கம் எழுதுகின்றார். இதெல்லாம் உபரி கதை, இதெல்லாம் விட்டுருங்க. அந்த முக்கியமான விஷயம், எல்லாரும் காத்திருக்கோம். ஆனா காத்திருக்கிறவர்களுக்கு ஏதோ ஒன்று கிடைக்கும் என்று ஒரு எழுத்தாளன் சொல்லுகிற போது ஒரு நம்பிக்கை வருகிறது அல்லவா? அதுதான் சாமுவேல் பெக்கெட் என்ற எழுத்தாளன் நமக்கு கொடுத்தது. அது அந்த நம்பிக்கையை ஒரு குழுவுக்கு கொடுக்க முடியாது. மொத்தமா உட்காந்து வச்சு எல்லாருக்கும் சேர்த்து மாஸ் ஹிப்னடைஸ் பண்ணி சொல்ல முடியாது. ஒரு எழுத்தாளனுக்கும் படிக்கிறவனுக்குமான ரிலேஷன்ஷிப் பிரத்யேகமானது. இந்த எழுத்தாளரை ஏன் பிடிக்கிறது என்றால் சொல்லக்கூட தெரியாது, என்னவோ பிடிச்சிருக்கு. ஏனென்றால் அது அந்த எழுத்தாளனுக்கும் அந்த வாசகனுக்கும் மாத்திரம்தான் அது புரியும். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.